உங்கள் வங்கி கணக்கு உங்களுக்கே தெரியாமல் மோசடிக்கு பயன்படுத்தப்படலாம் தெரியுங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தீக்கதிர் தலையங்கம் மியூல் கணக்கு மோசடியும் தடுமாறும் பாதுகாப்பும். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதிகரிக்கும் நிலையில் நமக்கே தெரியாமல் நமது வங்கி கணக்குகள் மோசடிக்கு பயன்படுத்தப்படும் அபாயமும் அதிகரித்து வருகிறது. இத்தகைய மியூல் கணக்குகள் எப்படி உருவாகின்றன, அவற்றை தடுக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன, இது குறித்து தலையங்கம் முன்வைக்கும் கருத்துக்களை பார்ப்போம். நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஊடுருவி இருப்பது இந்தியாவின் மிகப்பெரிய சாதனையாகும். அதே டிஜிட்டல் மயமாக்கல் ஏழை எளிய மக்களையும் இளைஞர்களையும் அவர்களை அறியாமலேயே குற்றவாளிகளாக்கும் மியூல் கணக்கு என்ற பேராபத்தாக உருவெடுத்துள்ளது என்பதுதான் வேதனையான உண்மையாகும். டிஜிட்டல் அரெஸ்ட், போலி ஆன்லைன் வர்த்தகம், வேலைவாய்ப்பு மோசடி, கிரிப்டோ முதலீடு, போலி கடனுதவி போன்ற வழிகளில் பொதுமக்களின் ஆசை, பயம், மனிதாபிமானம் மற்றும் அவசரத்தை பயன்படுத்தி பணத்தை பறிக்கின்றனர். சைபர் குற்றவாளிகள் நேரடியாக தங்களின் பெயரில் பணத்தை பெறுவதில்லை. இவ்வாறு திருடிய பணத்தின் ஆதாரத்தை மறைக்கவும், காவல்துறையிடம் சிக்காமல் தப்பிக்கவும் மற்றவர்களின் வங்கி கணக்குகளை வாடகைக்கோ கமிஷன் அடிப்படையிலோ சுமை தாங்கியாக பயன்படுத்துகின்றனர். இந்த பினாமி கணக்குகளே மியூல் கணக்குகள் என்று அழைக்கப்படுகின்றன. சட்டப்படி மொபைல் மூலமாகவோ வாட்ஸ்அப்பிலோ கைது வாரண்ட் மற்றும் சம்மன் அனுப்ப முடியாது. ஆனால் போலி வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு உங்கள் மீது போதைப்பொருள் கடத்தல் வழக்கு பதிவாகியுள்ளது என மிரட்டி லட்சக்கணக்கில் பணத்தை பறிக்கின்றனர். போலி செயலிகள் மூலம் பெண்களிடம் பேசுவது போல ஆசை காட்டி வீடியோ கால்களை பதிவு செய்து வைத்துக் கொள்கின்றனர். பின்னர் இந்த வீடியோவை உன் குடும்பத்தினருக்கு அனுப்பிவிடுவோம் என மிரட்டி பணத்தை கொள்ளையடிக்கின்றனர். மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், பணத்தை மாற்றி அனுப்பினால் 5% கமிஷன் என்ற ஆசை வார்த்தைகளில் பாமர மக்கள் எளிதில் சிக்குகிறார்கள். உண்மையான குற்றவாளி தப்பிவிட கமிஷனுக்கு ஆசைப்பட்டவர்கள் மாட்டிக்கொள்கின்றனர். நாடாளுமன்றத்தில் அரசு வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி 32.8 லட்சத்திற்கும் அதிகமான மியூல் கணக்குகள் கண்டறியப்பட்டு முடக்கப்பட்டுள்ளன. 15.75 லட்சம் சிம் கார்டுகளும் 5.77 லட்சம் IMEI எண்களும் 3,718 போலி செயலிகளும் முடக்கப்பட்டுள்ளன. 32 லட்சத்திற்கும் அதிகமான கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பது மோசடிக்காரர்களின் செயல் எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்துள்ளது என்பதை காட்டுகிறது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிப்பதில் காட்டும் தீவிரத்தை மோசடிகளை தடுப்பதில் ஒன்றிய அரசு காட்டுவதில்லை. மோசடி கும்பல்கள் மக்கள் மத்தியில் ஊடுருவிய அளவிற்கு அரசின் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் கடைகோடி மக்களை சென்றடையவில்லை என்பதே நிதர்சனமாகும். எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது என்ற அறியாமை சட்டத்தின் முன் நம்மை காப்பாற்றாது. விழிப்போடு இருப்போம், ஒவ்வொருவருக்கும் சொல்வோம். மியூல் கணக்குகள் என்பது தனிநபரின் பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் நம்பகத்தன்மையையே பாதிக்கும் பிரச்சனை. பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு வங்கிகளும் அரசும் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும். மோசடி நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதை விட மோசடி நடக்காமல் தடுப்பதே சிறந்த பாதுகாப்பு. இதுவே இன்றைய தலையங்கம் முன்வைக்கும் முக்கியமான செய்தி. மீண்டும் மற்றொரு தலையங்கத்தில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.